எங்க ஸ்டாண்டு தான். நீங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸ்க்காக செய்யக்கூடிய காம்ப்ரமைஸ் வேற. நீங்க ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லாவே தெரியும். பொதுவெளியில மற்றவர்கள் கேட்கக்கூடிய சூழல்ல தான் நாம அதை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர இது திமுகவுக்கு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப கூட்டணிக்கு அவங்க இருந்தாங்கன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு சில காரணிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னோம். அந்த செயல்பாடுகள்ல இருந்து இம்மி அளவு மாறுபட்ட நிலைப்பாட்டை ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்காரா? அப்ப எப்படி வந்து இது வந்து ஒரு 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 திங்கிங் ப்ராசஸ்ல ஒரு கன்சிடரேஷனுக்கே வர முடியாத ஒரு சூழல்ல எப்படி வந்து அது வந்து சரியாகும்? ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா திமுக வந்து அவங்களை சேர்த்துக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அத்தைக்கு வீச முளைச்சா அப்படின்ற கதையெல்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் தீர்மானிக்கணும்ன்றது தான் சொல்லணும். இப்ப என்ன கேட்டா நான் காங்கிரஸ் கட்சி தானே தீர்மானிக்கணும்னு சொல்லுவேன். என்ன போய் நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கூட்டணியில இருக்கணுமா இல்ல வந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடிய சில பேர் வெளிப்படுத்துற மாதிரி வேறு சில முடிவுகள் எடுக்கணுமான்னு கேட்டா அவங்க இந்த முடிவு தான் எடுக்கணும், அது பேசினா சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. வாதத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து வன்னியர்களுக்கான ஒரு அடையாளம்னு பார்த்தா அப்ப அந்த அடையாளமே இன்னைக்கு ரெண்டா வருது. இப்ப ராமதாஸ் அவர்களை கேட்டா நான் தான் உண்மையான அடையாளம் வர, அன்புமணியை கேட்டா நான் தான் உண்மையான அடையாளம் வர. அதனால அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட நீங்க வந்து எந்த காலகட்டத்திலையும் நீங்க வந்து குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக வந்து அவங்கள விட அதிகமா ரைஸ் பண்ணிருக்கிறது, வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கிறது, அவங்கள விட அதிகமா வந்து அந்த களத்துல வந்து சாதிச்சிருக்கிறது தலைவர் எழுச்சி கொண்டிருப்பாங்க. அவங்க சொல்ற ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்குன்றது ஒருத்தருக்கு அமைச்சர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த அமைச்சராகக்கூடியவர் மூலமாக மக்களை வந்து அதிகாரப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடு இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு தலைவர் எழுச்சி தொடர்ச்சியா பேசியிருக்காரு. எங்களுடைய அந்த டிமாண்ட் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது அதனுடைய உட்பொருளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இவர் பிஜேபியோட பி டீம் இல்ல இவர் முழுமையா பிஜேபி குற்றச்சாட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல அவர் நான் பிஜேபிக்கு எதிரானவர், சனாதன கருத்திற்கு எதிரானவர் சொன்னார்னா யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது. இல்ல இவர் வந்து அவங்களோட ஏதோ ஒரு வகையில உடன்பட்டிருக்காரு சொல்லவே முடியாது. அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்சி உறுப்பினர்களாக போடக்கூடிய ஒரு வார்த்தை வந்து 1% ஒரு அளவு கான்ஸ்டியூட் பண்ணும். இன்னொன்னு அந்த கட்சியினுடைய அனுதாபிகளாக இருப்பாங்க. கட்சியினுடைய அனுதாபிகள் வந்து என்னன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வாக்குச்சாவடிக்கு வரமாட்டாங்க, இல்ல அவங்களோட டிஸ்ட்ரெஸ் வெளிப்படுத்துவாங்க, இல்ல அவங்க குடும்பத்திலேயே 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 பேர் போடுவாங்க, 4 பேர் போட மாட்டாங்க. ஆனா எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த அனுதாபிகள் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இன்னொரு கட்சி வந்து மாநாடு எங்களை பார்த்து அவங்க மாநாடு போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு களத்துல இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபங்க்ஷனரி ஐட்டம்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணுன்றது. இன்னொன்னு திமுக பதட்டம் அடையுதுன்றதெல்லாம் இல்ல. யாரா இருந்தாலும் எந்த களமாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த களத்தை சீரியஸா எடுத்துக்கிறவங்க எல்லா சின்ன மாற்றங்களுக்கும் உரிய வகையில ரியாக்ட் பண்ணாதான் வெற்றி பெற முடியும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு SS பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌரியமா. மகிழ்ச்சி. அண்மையில ஒரு முக்கியமான ஒரு பேட்டியினை வந்து விசிகாவின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் வந்து புதிய தலைமுறை ஊடகத்துக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல ரொம்ப தெளிவாக தன் கட்சியின் நிலைப்பாடு என்ன, கூட்டணி குறித்து அப்படிங்கறது குறித்து ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருந்தாங்க. ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா ராமதாஸ் தலைமையிலான இருக்கக்கூடிய ஒரு பாமக உள்ள வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற போது நாங்க எங்களுடைய கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கோம், இது எந்த பாமக வந்தாலும் அல்லது பாஜக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், உறுதியா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசியிருந்தாரு. இந்த நேரத்துல அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்க செய்யும் தானே, எப்படி பாக்குறீங்க நீங்க அதை? இல்ல, அவர் சொன்னது வந்து புதிதான ஒரு கருத்தோ அல்லது வந்து திடீர்னு வந்து பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வருது அப்படின்ற சூழல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நிகழ்ச்சி தமிழர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாருன்னா அது வந்து ஒரு நேரடியால் ஏதோ ஒன்று ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கிடுவோம். இது வந்து இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் இல்லை. இந்த ஸ்டாண்ட் வந்து எங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலைப்பாடு என்கின்ற சூழல்ல வந்து 2011 எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அப்பயே வந்து சாதியவாத மதவாத சக்திகளோடு கூட்டணி இல்லை அப்படின்றது வந்து நம்ம 2011 சொல்லிட்டோம்.
எங்க ஸ்டாண்டு தான். நீங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸ்க்காக செய்யக்கூடிய காம்ப்ரமைஸ் வேற. நீங்க ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லாவே தெரியும். பொதுவெளியில மற்றவர்கள் கேட்கக்கூடிய சூழல்ல தான் நாம அதை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர, இது திமுகவுக்கு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா நாங்க அதை சொல்லிட்டு இருக்கோம். ஜாதியவாத மதவாத சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்ன்றது வந்து தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இல்ல அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் நிலைப்பாடை வந்து இந்த கூட்டணி எடுத்திருக்குன்றதுனால தான் இங்க இருக்கும். அது அது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னும் கூட ஒரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இதே சாதியவாத மதவாத சக்திகள் இல்லாத வேற ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் வந்ததுன்னா அதை கூட நாங்க வந்து ஆப்ஷனா வச்சுக்கல. பாமக இல்லாம பாஜக இல்லாம வேற ஒரு அணி உருவாகுது. நீங்க வந்து பாமகவும் பாஜகவும் இல்லாத இடத்துல தானே இருக்க மாட்டீங்க. அதுல போனா என்னன்ற கேள்வி கூட நாங்க வைக்கல. ஏன் வைக்கலன்னா, இந்த பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து முழுக்க முழுக்க வந்து மதசார்பற்ற கூட்டணி, முழுக்க முழுக்க வந்து ஜனநாயகத்தன்மை கொண்டது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியலுக்கு முழுமையா செயல்படக்கூடிய கூட்டணின்ற அந்த பிலீஃப். சோ 2 விஷயமும் இருக்கு. ஒண்ணு, இங்க நாங்க இருப்பதற்கான காரணமும் இருக்கிறது. நாங்க இருக்கிறோம்னா அது இதுதான் அடிப்படையான விஷயம்ன்றது வந்து திமுகவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கேள்வி வந்து பொதுவெளியில ஊடகங்கள்ல இல்ல மற்றவர்கள் வைக்கின்ற பொழுது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக தான் நான் பார்க்கிறேனே தவிர, திமுகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, கேட்டகரிக்கலா சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். இல்ல, ஆனா இப்ப என்ன ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட், இப்ப நீங்க ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுல துளியளவு மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் போன்ற சக்தி வந்து இருக்கும் போது, அப்புறம் இப்ப எதிர்கட்சிகளை வந்து சிதறி இருந்தவங்க கொஞ்சம் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னும் போது, யார் வந்தாலும் கூட்டணிக்கு நன்மை தானே, தேர்தலில் வெற்றி ஒன்றுதான் இலக்கா இருக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏற்கனவே ஒன்றாக பயணித்தவர் தானே சார் விசிகா பாமக, அதெல்லாம் இருப்பாங்க சார் அப்படின்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரை கூட கூறுகிறார். அப்படி இருக்கும்போது தேர்தல் வெற்றி ஒன்றை நோக்கி பயணிக்கும் போது சில சமரசங்களை பண்ணிக்கிறது தவறு இல்லையேன்னு சொல்றாங்களே. அதாவது ஏற்கனவே இருந்தவங்க தானேன்ற இந்த கேள்வியெல்லாம் வந்து பதில் வந்து 10-12 வருஷமா கொடுத்தாச்சு. ஏற்கனவே இருந்தவங்க தான், ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து அவரை பாராட்டி அவர் வந்து செய்திருக்கக்கூடிய நற்காரியங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்தவங்க தான், விருது கொடுத்தவங்க தான் நாங்க. அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்தோன்றதுக்காகவே வந்து திருப்பி நாங்க அந்த ஸ்டாண்டுக்கு போனோன்ற ஒரு நிலை கிடையாது. மாறினது நாங்க இல்ல. அவர்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அவருக்கு வந்து விருது கொடுத்தது, அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்களுக்காக வந்து அவரை பாராட்டியது, இது எல்லாமே வந்து அன்றைக்கு அவருக்கு இருந்த செயல்பாடுகள்ல நாம வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மாறினது நாங்க கிடையாது. நாங்க நாங்க எங்க 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 சுயமா நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கோம். அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அடிக்கிறாரு. அம்பேத்கரை பத்தி பேசி இருந்தவரு, இல்ல வந்து அம்பேத்கர் சிலை வைக்கிறேன்னு சொன்னவரு, இப்படி எல்லாம் பேசினவரு, அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு நேர் எதிரா சாதிய அமைப்பை வந்து வலுப்படுத்துறது, குறிப்பா தலித்துகளுக்கு எதிராக வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுது, அப்போ வந்து இதுதான் அவருடைய சுயம் அல்லது இதுதான் அவரோட ஒரிஜினலான ஃபேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் ஆன பிறகு, இதுக்கப்புறம் எப்படி நாம வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியும், நாம ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கோம். அதனால இது வந்து கடந்த காலத்துல பேசினவங்க தானே. அப்படி பார்த்தா எல்லாருமே அரசியல் நிலைப்பாட்டுல கடந்த காலத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, அப்ப அதே நிலைக்கு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துல இது ஏதோ தனி மனித பிரச்சனை கிடையாது. இது வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை செல்வான எழுச்சி தமிழுக்குமான தனி மனித பிரச்சனை கிடையாது. ஒருவேளை தனி மனித பிரச்சனைனா நீங்க சொல்றது மாதிரி வந்து ஏதோ பேசினாங்க போனாங்க தீர்ந்துருவாங்க. இது வந்து அதை கடந்து வந்து சமூக பிரச்சனை. இது சமூகம் நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்தமான சமூகம். ஏன்னா இதுல மீண்டும் மீண்டும் இதுல வந்து பல வேற சில கோணங்கள்ல வந்து கொண்டு போய் பிக்ஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அது எப்படி தீரும்? அது நீங்க நீங்க இன்னும் கூட ஒரு ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. இப்ப கூட்டணிக்கு அவங்க இருந்தாங்கன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு சில காரணிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றோம். அந்த செயல்பாடுகள்ல இருந்து இம்மி அளவு மாறுபட்ட நிலைப்பாட்டை திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்காரா? அப்ப எப்படி வந்து இது வந்து ஒரு 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 திங்கிங் ப்ராசஸ்ல ஒரு கன்சிடரேஷனுக்கே வர முடியாத ஒரு சூழல்ல எப்படி வந்து அது வந்து சரியாகும்? அவர் அந்த 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 நிலைப்பாட்டுல இருந்து அவர் வந்து மாறி இருக்காரு. இல்ல நான் இது வந்து பண்ணது தப்பு, இல்ல வந்து நான் இதுதான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடே இல்ல. அதெல்லாம் வந்தாலும் வரலன்றது வேற விஷயம். ஒரு வாதத்துக்காக முன்வைக்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலே இல்லாம எப்படி நீங்க அது வந்து செட்டில் இப்ப செட்டரேட் ஆகணும் இல்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும்னா எப்படி இதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகும்? இது தனி ஆன்டி பிஜேபியா என்டிஏக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை அப்படிங்கிறது
ஏதோ ஒரு வகையில உங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஆதரவாகத்தானே மாறுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒன்றா பயணத்துல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இதே திமுக கூட்டணியில கொங்கு தேசிய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி வெளிப்படையாக சாதியவாத தூக்கி நிறுத்தின கட்சி தானே. இன்னைக்கு அது மாறி இருக்குல்ல, அல்லது ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க மாறின மாதிரி. இல்ல அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பிரைம் ஃபோர்ஸா இருக்கிறவங்கள நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். நீங்க வந்து ஒரு ஒரு யாரா இருந்தாலும் எதிர்க்கணும்ன்றது வந்து மாற்று கருத்து இல்ல. அதுல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வந்து அவங்க வந்து இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வந்து திராவிட கருத்தியல என்ன சொல்ல போனா சமூக நீதி கருத்தியல பேசினவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கக்கூடிய சூழல் என்ன பண்ணும், அவங்களோட அஜெண்டாவை வந்து இப்ப யார் அஜெண்டாவை முன்னிக்கிறது, இங்க வந்து கொங்குனுடைய அஜெண்டா வந்து டாமினேட் பண்ண போறது கிடையாது. இங்க வந்து அஜெண்டா வந்து டிஎம்கேனுடைய அஜெண்டா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அஜெண்டா தான் இங்க டாமினேட் பண்ண போது. அதனால அது வந்து ரூல்ட் அவுட். அது ராமதாஸ் பிஎம்கேக்கு பொருந்தாதான்னு கேக்குறேன். இல்ல அதோட அளவுகோல் வேற, அதோட டைமென்ஷன் வேற, அதோட தாக்கம் வந்து வேற. ஒரு ஒரு தாக்கமே இல்லாத விஷயத்த வந்து நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்ட் எதுக்கு எடுக்கிறாரு? ஆன்டி பிஜேபினா வந்து ஆன்டி சனாதன் ஸ்டாண்ட்ன்றதுனால எடுக்கிறாரா? இல்ல. ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கேன்றது வந்து அங்க வந்து இவரோட மகன் இருக்கிறாரு போறாரு, அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப இந்த நிலையே இதனால வந்ததுங்க. இப்ப ராமதாஸ் இங்க வராருன்ற சூழலே எப்படிங்க வந்தது? அவங்க கட்சியில அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, அந்த கட்சியில ஒரு பிரச்சனை வருது. அதனாலதானே இந்த டெவலப்மெண்டே வருது. சோ நீங்க இந்த டெவலப்மெண்ட் வந்ததுக்கான ரூட் காஸ் எல்லாம் பார்க்காம கடைசி இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு, ஒரு கருத்தியல் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க, இவங்க கூட இருக்க முடியாது, அது பேசினா சரியாயிடும் நினைக்கிறது வந்து அது எப்படி அப்படி நினைக்க முடியும்ன்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல நீங்க வந்து ஒரு நாகரிகமான அணுகுமுறை இல்ல அப்படின்னு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தீங்க. என்ன காரணம்? அது ஒரு தலைவரா, ஒரு கட்சியின் தலைவரா ஒரு நட்பு அடிப்படையில் சொல்லிருக்கலாம் இல்லையா? அது தனிப்பட்ட முறையில பேசலாம், தனிப்பட்ட முறையில பேசலாம். அவர் ஏற்கனவே தலைவரோட அவரும் தான் பயணிச்சவரு, தனிப்பட்ட முறையில பேசலாம், ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க அது கூட என்ன சொல்லலாம், இப்ப நீங்க வந்து திமுக வந்து ஒரு கூட்டணியுடைய தலைமை, திமுக தான் கட்சிகளை தீர்மானிக்கும்னு சொல்றோம்ல, அந்த இடம் எங்க இருந்து வருது? அது நாங்களும் தான் சொல்றோம். நாங்க சொல்றது என்ன, சாதாரணமா யாரா இருந்தாலும் எளியவங்களா இருக்கவங்களுக்கே தெரியும், இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி திமுக, திமுகன்றதான் வந்து யாரு சேர்க்கணும், யாரு வந்து இருக்கணும்ன்றது முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அதை நீங்க சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கான அந்த நிலையில இருந்து அவங்களுடைய இறையாண்மைக்கு நீங்க வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க, இன்டெகிரிட்டிக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குல்ல, நீங்க போற போக்குல வந்து பேசினா சரியாயிடும்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்க உண்மையிலே நல்ல எண்ணத்துல அப்படி நடந்தா சரின்னு நீங்க உங்க பார்வையில அது நினைக்கிறது உங்களோட உரிமை. உங்களுடைய உரிமையை வந்து நீங்க வந்து ஒண்ணு தனிப்பட்ட முறையில பேசணும், அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து இது தொடர்பா வந்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில விடுதலை சிறுத்தை கட்சி தான் இது எதுக்கு எனக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இதுதான் நாம எதிர்பார்க்கறது. ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா திமுக வந்து அவங்களை சேர்த்துக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அத்தைக்கு மீச முளைச்சா அப்படின்ற கதையெல்லாம் வந்ததுன்னா, நீங்க என்ன விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கணும், அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் தீர்மானிக்கணும்ன்றது தானே சொல்லணும். இப்ப என்ன கேட்டா நான் காங்கிரஸ் கட்சி தானே தீர்மானிக்கணும்னு சொல்லுவேன். இப்ப என்ன போய் நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கூட்டணியில இருக்கணுமா, இல்ல வந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடிய சில பேர் வெளிப்படுத்துற மாதிரி வேறு சில முடிவுகள் எடுக்கணுமான்னு கேட்டா, அவங்க இந்த முடிவு தான் எடுக்கணும், அது பேசினா சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்ல. இருக்கிற கூட்டணிக்கு ஆதரவாங்கன்னா சொல்லலாம், அது வந்து ஏற்கனவே கூட்டணியில இருந்தாங்க, எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து தலைவர்கள் பேசுவாங்க, சரி பண்ணுவாங்கன்னா ஓகே. இது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்த போற போக்குல கடந்து போற வகையில சொல்றதுன்றதுதான் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. தவிர இது கூட பர்சனலா அவர் வந்து சொல்லிருக்க கூடாது அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணல. தவிர மற்றபடி இதுல வந்து எந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் கிடையாது. அவர் வந்து அவரோட ஸ்டேட்ஸ் இருக்கு, அவர் ஒரு ஸ்டேட் பிரசிடென்டா இருக்காரு, அவரோட ஸ்டேட்ஸ் இருக்கு, அவரு கட்சியினுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மாநில அளவுல அவர் இருக்காரு. அதுல போய் நான் தலையிட முடியுமா, நான் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு நான் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் வெளியில இருக்கிற செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இது மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டணி முடிவு எடுக்கின்ற போது வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அவர் எடுத்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு, அவரு கடந்த காலத்துல அவங்களோட எல்லாம் நட்பா இருந்தவர் தான், அவர் கடந்த காலத்துல அவங்களோட எல்லாம் பயணப்பட்டவர் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்ல இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம்ல இருந்து வெளியில போகுதுன்றதுனால தான் நான் அதை வெளிப்படுத்தினேன். அதுல வந்து வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தான் வெளிப்படுத்துறேன். இல்ல அது புரியுது. ஆனா இன்னொன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க, காலம் தான் வந்து இருக்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக இருந்திருக்கிறது. அப்படியாக காலம் வந்து ஒரு மருந்தை வந்து ஏன் பாமகவுக்கும் விசிகாவுக்கும் போடக்கூடாது? எதனால? ஒருவேளை அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, ஒரு வருத்தம் தெரிவிச்சாருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் இத? இல்ல நான் தான் மறுபடியும் சொன்னேன், இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஒரு டேமேஜ், இண்டிவிஜுவல் டேமேஜ் இல்ல வந்து இண்டிவிஜுவலா செய்திருக்கக்கூடிய டேமேஜா இருந்ததுன்னா
பாதிக்கப்பட்டது ஒரு இண்டிவிஜுவலா இருந்தானா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கலாம். இது வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காயமோ ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் தனி ஒரு மனிதராக தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புனா தனி ஒரு மனிதராக திரு ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்திய பாதிப்புனா சரியாயிடும். இது அதை கடந்து இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு வழிகள்லயும் இவ்வளவு பயணங்கள்லயும் எந்த இடத்துலயும் இப்ப நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டை தான் போட்டிருக்காரு. நீங்க வந்து நீங்க இன்னைக்கு கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இப்ப அவங்களே ரெண்டா இருக்காங்க. இப்போ ஒரு வாதத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து வன்னியர்களுக்கான ஒரு அடையாளம்னு பார்த்தா அப்ப அந்த அடையாளமே இன்னைக்கு ரெண்டா உடஞ்சிருக்கு. இப்ப ராமதாஸ் அவர்களை கேட்டா நான் தான் உண்மையான அடையாளம் வர, அன்புமணியை கேட்டா நான் தான் உண்மையான அடையாளம் வர. அதனால அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அந்த மாதிரியா வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட நீங்க வந்து எந்த காலகட்டத்திலயும் நீங்க வந்து குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக வந்து அவங்கள விட அதிகமா ரைஸ் பண்ணிருக்கிறது, வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கிறது, அவங்கள விட அதிகமா வந்து அந்த களத்துல வந்து சாதிச்சிருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் தான். நீங்க வந்து இது இன்னைக்கு அதான் அந்த ட்ராக்க சொல்றேன். நீங்க வந்து அவர் எந்த இடத்துலயும் மாறல. இன்னைக்கு வந்து புதுசா வந்து அவர் வந்து சமூக நீதி சமூக ஒற்றுமை இல்ல வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எல்லாமே வந்து சமூக நீதி சமூகன்ற ஒரு பார்வையெல்லாம் முன்வைக்கல. அவர் முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனப்ப அப்போ வந்து ஓபிசிக்கான கிரீமி லேயரை பத்தி வந்து இங்க இருந்து போன யாரும் பேசல. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு காவலர்னு தங்களை முன்னிறுத்திருக்கவங்க யாரும் பேசல. அவர் தான் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணணும்ட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்து அதற்கான கோரிக்கையை வச்சாரு. இன்னைக்கு வந்து திமுக வழக்கு போட்டு வென்றெடுத்திருக்கக்கூடிய இதுல பிஜில வந்து இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கும் வந்து முதல்ல வந்து அவர் தான் வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் அலாம் பில் அடிச்சாரு. போய் அன்னைக்கு வந்து ஹர்ஷவர்தன் அவர் இவரு நிதின் கட்கரியை பார்த்து வந்து கொடுத்துட்டு வந்தார், மனு கொடுத்துட்டு வந்தார். இது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதான் இது வந்து இண்டிவிஜுவல் டேமேஜ் அப்படின்னா பரவாயில்ல. இது காலம் எல்லாத்துக்கும் மருந்துன்றது வந்து இது இந்த டேக் லைன்லாம் வந்து அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பர்ல எதிரில இந்த டேக் லைன்லாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு போட்டுக்கலாமே தவிர அது எல்லாத்துக்கும் அது வந்து பொருந்தாது. இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து அது பொருந்தாது என்பதை தான் நான் பார்க்கிறேன். இந்த நிலைமையில திமுகவோட கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது நீங்க வந்து கருதுறீங்களா? ஏன்னா எதிர்கட்சியில வந்து சிதறி போனவங்க எல்லாம் ஒன்று அணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓர்மையில வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா பேசுறாரு. பார்த்தீர்களா, திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் கூட்டணியை குறித்தான ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. இது எப்படி நீங்க கருதுறீங்க? இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? கடந்த காலத்திலேயே கூட திரு எடப்பாடி பழனிசாமி போன நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்க போறோம், இவங்க வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்கன்னாரு. அப்புறம் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. இடதுசாரிகள் வந்துருவாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி வந்துருவாங்கன்னு பேசிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு பெரிய கட்சி வருது அப்படின்னாரு. அப்புறம் வந்து திடீர்னு வந்து புதிதாக கட்சி தொடங்கியவர் வந்து வந்து எங்க கூட சேர்ந்துருவாரு அப்படின்னாரு. அது மாதிரி அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துற அவர் அரசியல் செய்தாங்கல்ல. இப்ப அவர் வந்து அவரோட பலகீனத்தை வந்து மறைப்பதற்காக வந்து இந்த இருட்டுல போறவங்க வந்து ஏதாவது பேசிட்டே போறாங்க, பயத்தை வந்து போக்குறதுக்குன்ற மாதிரி அவர் ஏதோ பேசிட்டே இருக்காரு. அந்த கூட்டணி பலகீனமா இருக்கு, இல்ல வந்து அந்த கூட்டணி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுறாரு. அது அவருடைய இயல்பு. வந்து அலையன்ஸுக்குள்ள இருக்கத்தான செய்தி. நேத்திக்கு கூட பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க உங்க கூட்டணியில இருக்கிறவங்க. அது தேவையில்லாத ஒரு ரிஃப்ட நோக்கி நகருதுன்னு ஒரு வைக்கக்கூடிய பார்வையில ஒன்னும் பொய் இல்லையே. நீங்க காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியை கூட எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தேசிய அளவில் இருக்க கட்சிகள் ஒரு மாநில அளவுல வந்து செயல்படக்கூடிய தன்மையில வந்து நிச்சயமா அதை வந்து அந்த கருத்து வேற்றுமைகளை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு சுதந்திரம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பெரிய ஸ்பேஸ் தேசிய அளவுல இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ஒரு எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அந்த பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து மதிப்பளித்து அதை எப்படி அந்த அந்த ஒரு வரையறையோட நடந்துக்கிறதுன்றது வந்து இல்லாம இருக்கக்கூடிய சூழல் வந்து தேசிய கட்சிகள் இருக்கு. மாநில கட்சிகள் அது பொதுவா இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். அப்படியே இருந்ததுனாலும் அது கட்சியுடைய தலைமையின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த மாதிரியான சூழல் இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலோ இல்ல பாரதிய ஜனதா கட்சி மாதிரி தேசிய கட்சியிலோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்காது. கட்சியினுடைய தலைமையினுடைய விருப்பமோ அல்லது வந்து கட்சியில இருக்கக்கூடிய உண்மையான இதையோ பிரதிபலிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பேசுறதுன்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க கடந்த காலங்கள்ல அவங்க எந்த கூட்டணியில இருந்திருந்தாலும் நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயா காங்கிரஸ் ஒரு குரூப்பே இருந்தது. கட்சியில இருக்கக்கூடிய இவங்களே வந்து நான் அது குறைஞ்ச இதுவா சொல்லல. இது வந்து அவருடைய ஒரு 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 இயக்கத்துக்கான ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி அந்த ஃபங்க்ஷனல் ஸ்டைல் வந்து அங்க வந்து அவங்க டிசென்ட்டை வந்து வெளிப்படையா ஏர் பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த கட்சியில இருக்கு. அது இருக்கலாமா வேணாமான்றதை அவங்க முடிவு பண்ணணும். நான் இப்ப கூட பாருங்க, இப்ப நான் வந்து என்னுடைய பார்வையை தான் வெளிப்படுத்துறேன். அது இருக்கக்கூடாது இல்ல இருக்கணும்ன்றது என்னோட விருப்பமா இருக்க முடியாது. அது அவங்களோட ஃபங்க்ஷனல் ஸ்டைலு. அவங்களோட ஃபங்க்ஷனல் ஸ்டைல அதுல ஃபங்க்ஷன் பண்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களே முரண்பட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே அவையில உட்காரக்கூடியவங்க. அது எந்த கமிட்டியா வேணா இருக்கலாம், பிசிசியா இருக்கலாம், அல்ல வந்து ஆல் இந்தியா கமிட்டியா இருக்கலாம். அதுல உட்காரக்கூடிய அந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகியில வெளியில வரும்பொழுது பொது வெளியில வந்து மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அது அவருடைய ஃபங்க்ஷனல் ஸ்டைல். அது இப்ப மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் இருந்திருக்கு. மக்களும் அதுக்கு பழகி போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
இல்ல அது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு தழுவிய அளவுல பார்க்கக்கூடிய ஒரு கட்சினா அது விசிகாவா தான் நான் பார்க்கிறேன். ஆனால் விசிகா முன்வைத்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரஸ் முன்னெடுப்பதும், விசிகாவுக்கு 2 இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு முன்வைக்கிறது, அவங்க எங்களுக்கு கொடுத்த சீட்டு கொடுங்கன்னு கேட்கறதும் வந்து விசிகா போல கொஞ்சம் தன்மையா இருக்கிறாங்கப்பா, ஆனா காங்கிரஸ் பாருங்கப்பா அப்படிங்கிற ஒரு டோனு கொண்டு போறது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்காதான் நான் கேட்கிறேன். இல்ல நீங்க இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இது வந்து இந்த டேக்லைன் வந்து இந்த டிமாண்ட்ல என்ன மாதிரியான உட்பொருள் அடங்கி இருக்குன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபாடு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கக்கூடிய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல வசதிகள்ல எங்களுக்கு பங்கு கொடுன்றது இல்ல. இது வந்து எளிய மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு நிலைப்பாடு. நீங்க காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது அது வந்து அப்படியே வந்து பொலிட்டிக்கல் பவரை வந்து அப்படியே வந்து ஷேர் பண்றது. நீங்க வந்து ஒருத்தர் எம்பவர்ன்றது வேற, ஒருத்தர் கையில பவர் போறதுன்றது வேற. அவங்க கேட்கிற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து அவர்கள் தனிநபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரம். இப்போ ஒருத்தர் மந்திரி ஆகுறதுன்றது அதிகாரம். நாங்க சொல்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது ஒருத்தருக்கு அமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த அமைச்சராகக்கூடியவர் மூலமாக மக்களை வந்து அதிகாரப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடு. இது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு தலைவர் எழுச்சி தமிழ் தொடர்ச்சியா பேசியிருக்காரு. எங்களுடைய அந்த டிமாண்ட் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது அதனுடைய உட்பொருளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதை எப்போ வாங்கணும் எப்படி வாங்கணுன்றதுக்கான உக்திகள் இருக்கு. அதை வந்து செயல்படுத்தும். நீங்க ஏதோ உசுப்பேத்துறதுக்காக வந்து சும்மா நீங்க கேட்டீங்களேன்னா அது கேட்டோம், அதை வாங்குவோம். அது நிச்சயமா அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், நாங்க வாங்குவோன்றதை வாங்குவோம். இப்ப அவங்க வந்து முன்வைக்கிறதும் வந்து இது ஒண்ணும் புதுசு இல்ல. நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே 80லயே வந்து கலைஞரோட வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. பாதிக்கு பாதி நின்னாங்க அன்றைக்கு இருந்த சூழல்ல. அவங்க வந்து அது வந்து இது வந்து எங்களை பார்த்து கேட்கறாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க கேட்கறாங்க. ஆனா நாங்க கேட்கக்கூடிய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதுக்கு உட்பொருள் கேட்கக்கூடிய ஆட்சியிலும் வேறன்றதை பாக்குற ஒண்ணு. 2வது அதிக எண்ணிக்கை வந்து விசிகே கேட்குது, அதனால காங்கிரஸ் கேட்குது இல்லை. யாரா இருந்தாலும் எந்த கூட்டணியா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய இடங்களை கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனா அந்த உரிய இடங்கள் என்பதை யார் வரையறுக்கணும்? 2 விஷயம் வந்து வரையறுக்கும். உரிய இடங்கள்ன்றது ஒண்ணு வந்து அந்த இயக்கத்திற்கு அத்தனை இடங்கள் தகுதியானதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய வலிமை, அந்த இயக்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு. நீங்க வெறுமனே வந்து ஒரு கேடர் ஸ்ட்ரென்த் வச்சு மட்டுமே வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க எடை போடக்கூடாது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கக்கூடிய கேடர் ஸ்ட்ரென்த்தும் பெரிய அளவுல இருக்கிறது. பெரிய அளவுல வந்து கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கு. பெரிய அளவுல வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. இன்னொன்னு ஒரு குட்வில்ல வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். எந்த மாதிரியான குட்வில்னா கட்சின்னு சொல்றது வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர் எந்த மாதிரியான குட்வில்ல டெவலப் பண்ணி வச்சிருக்காருன்னா இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் யார் வேணா எத்தனை பேர் வேணா வந்து முன்னணிக்கலாம். நான் பிஜேபிக்கு எதிரி, நான் பிஜேபிக்கு எதிரி, நான் பிஜேபிக்கு எதிர்னு. ஆனா பிஜேபிக்கு எதிர்னு சொல்றவங்க எல்லாரையும் ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தர் வெவ்வேறு முனைகள்ல இருக்கக்கூடியவங்க இவர் பிஜேபியோட பி டீம் இல்ல இவர் முழுமையா பிஜேபி குற்றச்சாட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல அவர் நான் பிஜேபிக்கு எதிரானவர், சனாதன கருத்தியலுக்கு எதிரானு சொன்னார்னா யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது. இல்ல இவர் வந்து அவங்களோட ஏதோ ஒரு வகையில உடன்பட்டு இருக்காருன்னு சொல்லவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிளீன் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட கிளீன் ஐடென்டிட்டி கூட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற பொழுது நீங்க வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதை வந்து மக்கள் உறுதி செய்வாங்கன்ற ஒரு சூழல் இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து திமுக தலைமையிலான கூட்டணி முழுமையாக பிஜேபிக்கு எதிரானது நாங்களும் நம்புறோம். திமுகவும் அப்படி செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப நாங்க திமுகவோட இருக்கின்ற பொழுது எங்கள் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பும் திமுகவினுடைய செயல்பாடுகள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனும் மக்களுக்கு வந்து இவங்க தான் உண்மையிலே பிஜேபிக்கு எதிரானவங்க என்பதை ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த குட்வில் இருக்குல்ல, இதையும் ஹானர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இதையும் ஹானர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்பதையும் நான் வந்து இது வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரா ஒரு வெளியில பார்க்கக்கூடிய நிலையில நான் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துறோம். அப்ப எங்களோட ஸ்ட்ரென்த், எங்களுடைய குட்வில் ஸ்ட்ரென்த் ஃபார் தட் மேட்டர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாம வந்து பேசுறதெல்லாம் சும்மா இன்னைக்கு வந்து இல்லாத காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்குகள் வந்து அந்த கட்சி வாக்குகளை பாக்குறது. அலையன்ஸ் இப்ப நாங்க வந்து 6 தொகுதியில நிக்கிறோம்னா 6 தொகுதியில நிக்கிற ஓட்டு தான் எங்க ஓட்டு. நாங்க நிக்காத மீதி 228 தொகுதியில வந்து டிரான்ஸ்பர் ஆகல. அது யார் கணக்கு எடுக்கிறது? அப்ப சும்மா வந்து பேருக்கு சொன்னா இல்ல இவங்க வந்து இத்தனை சதவீதம் வாங்கினாங்க இவங்க அங்கே அந்த மாதிரியான கணக்குகள்லாம் விட்டு ஆனா அந்த வாக்குகள்ல எது எதுலாம் இருக்குன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்சி உறுப்பினர்களாக போடக்கூடிய ஒரு வாக்கு வந்து 1% ஒரு அளவு கான்ஸ்டியூட் பண்ணும். இன்னொன்னு அந்த கட்சியினுடைய அனுதாபிகளாக இருப்பாங்க. கட்சியினுடைய அனுதாபிகள் வந்து என்னன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வாக்குச்சாவடிக்கு வரமாட்டாங்க. இல்ல அவங்களோட டிஸ்ட்ரெஸ் வெளிப்படுத்துவாங்க. இல்ல அவங்க குடும்பத்திலேயே 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 பேர் போடுவாங்க, 4 பேர் போட மாட்டாங்க.
ஆனா எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த அனுதாபிகள் எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 2 செக்மெண்ட்டையும் கடந்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்ல வந்து இந்த முறை இந்த காரணங்களுக்காக இவர்களுக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப குரூஷியல். அப்ப அவங்க கிட்ட இருக்க குட்வில் இருக்குல்ல, அது எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்கோ, எந்தெந்த அமைப்புகளுக்கு இருக்கோ, அவங்களுக்கு தான் வந்து பிளஸ் பாயிண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால்தான் இவங்க அவங்கள கேட்கறாங்க, அவங்க இவ்வளவு கேட்கறாங்க, அவங்களுக்கு அது பொருந்துமா தகுமா என்பதெல்லாம் விட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கக்கூடிய டிமாண்டு நியாயமான டிமாண்டு அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடந்து இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்களா இல்லையா? அது ஊடகங்கள்ல பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், என்ன சொல்றேன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலை வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நிலையில இருக்கிறது. கட்சி வந்து பெரிய அளவுல வளர்ந்து இருக்குது. கட்சியினுடைய தலைவர் வந்து அதை வந்து பில்ட் பண்ணிருக்கான்ற இந்த ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அப்படிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்று. நிறைவா ஒரு கேள்வி. இப்போ தாவேகா போல சக்திகளை வந்து பார்த்து திமுக கூட்டணி பதற்றம் அடைகிறது பார்த்தீர்களா? திமுகவின் தலைவரும் துணை முதலமைச்சரும் வந்து திரு விஜய் அவர்கள் பண்ற மாதிரியே சில வந்து நிகழ்வுகளை பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில வந்து பிஎச்டி பண்ணவங்க பால்வாடி ஸ்கூல்ல போய் சேர்றீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தாவேகாவோட தாக்கம் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்குள்ளேயும் இருக்குன்னு தாவேகா தொண்டர்கள் பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்ப இதுவே அவங்கள பார்த்து பண்றோம், செல்ஃபி எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாங்கன்றதே வந்து மறுபடியும் அந்த பால்வாடித்தனமானதுன்னு. இதெல்லாம் வந்து ஒரு சமூக நடைமுறையில வந்து ஒரு கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல அந்தந்த செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்க வேண்டியது என்கின்ற நிலையில வந்து சில விஷயங்கள் பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அது சிமிலாரிட்டிஸ் இருக்கதான் செய்யும். இப்ப நாங்க வந்து மாநாடு போடுறோம், இன்னொரு கட்சி வந்து மாநாடு இருக்குன்னா எங்களை பார்த்து அவங்க மாநாடு போடுறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு களத்துல இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபங்க்ஷனரி ஐட்டம்ஸ் வந்து பண்ணித்தான் ஆகணும்ன்றது. இன்னொன்னு திமுக பதட்டம் அடையுதுன்றதெல்லாம் இல்ல. யாரா இருந்தாலும் எந்த களமாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த களத்தை சீரியஸா எடுத்துக்கிறவங்க எல்லா சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் உரிய வகையில ரியாக்ட் பண்ணாதான் வெற்றி பெற முடியும். நான் வந்து வெற்றி பெற்றுருவேன், யார் வந்தா என்னன்னு நினைக்கிறேன், யாரும் வெற்றி பெறவே முடியாது. ஆனா ஒரு சிறிய மாற்றம் வருகிறது அல்லது ஒரு சிறிய அளவுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னா கூட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்றது வந்து அது பேர் பதட்டம் இல்ல, அதுக்கு பேர் பொறுப்புணர்ச்சி. அதுக்கு பேர் வந்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கவனத்தில் வந்து எந்த வகையிலும் வந்து செதறாம நம்ம வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு. அதை வந்து நீங்க வந்து என்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து அவருடைய அறியாமை தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் இருந்தாதான் வெற்றியை உறுதி செய்ய முடியும். அந்த வகையில திமுக கூட்டணி, திமுக குறிப்பாக இதுக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன டெவலப்மெண்ட்டையும் அதற்கு உண்டான உரிய மரியாதை கொடுத்து, அதே மாதிரி எதை வந்து உண்மையிலே வந்து ரியாக்ட் பண்ணோம், எதை வந்து ரியாக்ட் பண்ண தேவையில்லைன்றதை விட்டுட்டு, அதே ரியாக்ட் பண்ணலன்னா கூட அதுக்கு உண்டான உரிய எதிர்வினையை எந்த தளத்துல எப்படி நடந்து கொண்டுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு நிலைப்பாடா தான் பார்க்க முடியும். பலவிதமான கருத்துக்களை தொடர்ச்சியா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி பிரதர். நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.